Welcome and வணக்கம் audience, friends everyone. ஆக்சுவலி இந்த வீடியோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன மாதிரி ஸ்டோரி மீன்ஸ் இப்போ ரீசண்டாக இந்த காமிக்ஸ் மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி படிக்கிறனால அதில் ரொம்ப மிஸ்ட்ரி கலந்து, த்ரில்லர் கலந்து, ஃபேமிலி கலந்து, ரொமான்ஸ் கலந்து சில இது இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி கார்ட்டூன் பற்றின ஸ்டோரி தான் இதுவும். இது ஒரு மேங்கான்னு சொல்லலாம். அண்ட் இதோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. அதாவது ஒருத்தர் ஒரு ஸ்பை, அவர் ஸ்லைட் அப்படின்றாங்க. அவர் ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ண, ஒரு பொண்ணு, ஒரு ஒய்ஃப், அப்புறம் ஹோல் ஃபேமிலியாக க்ரியேட் பண்ணி ஒரு மிஷனுக்காக அவர் மிஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஃபேமிலி ஒன்றா இருக்கணுமா. இது நடக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா 3rd வேர்ல்டு வார் ஆரம்பம், 2nd வேர்ல்டு வாருக்கு நடுமத்தியில் இது நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் சீசன் 1 இதில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி சீசன் 1 முடிஞ்சிருக்கு. இதில் அவங்க என்ன மாதிரியா இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்வைஸ்லைட்டுங்கிறவர் லாய்டு ஃபோர்ஜருங்கிறது தான் அவரோட ஒரிஜினல் நேம் ஆக்சுவலி. அண்டு இவர் ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு குழந்தைய தத்தெடுக்கணுங்கிற மிஷன், அப்புறம் மேரேஜும் அதே மாதிரி பண்ணும் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது. ஸோ அவங்க ஹெட்டு நம்பர்ஸ் பாதிச்சுக்க முடியுமா? ஸோ அதே மாதிரி அவரும் தேடுறாரு. அப்போது கடைசியில் ஒரு பொண்ணு மாட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு மைண்டில் யார் நினச்சாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே அதை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளியில் அப்படியே சொல்லிடுவா. அப்படி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர்னாலேயே நிறைய பேரண்ட்ஸ், அடாப்டட் பண்ண பேரண்ட்ஸ் அவளை விட்டுட்டு போயிடுறாங்க பழைய அந்த இடத்துக்கு. இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஆர்ஃபன் ஒரு இல்லீகல் ஆளுங்கிறனால அவரும் சரி இவளை அடாப்ட் பண்ணிக்கோங்க, இவள் ரொம்ப டேலண்டடான பொண்ணு அப்படிங்கிறான். மைண்டில் நினைக்கிறத அப்படியே சொல்கிறத வச்சு டேலண்டடான பொண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம ஹீரோவான ட்வைஸ்லைட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சமயத்தில் அடாப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே. இப்போ அந்த பொண்ணை பிளான் பண்ண மாதிரி ஸ்கூலில் சேர்க்கணும். அது ஒரு மிஷன் செப்பரேட்டி. ஸோ பொண்ணு தேடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு துணி கடைக்கு போகிறாரு. எதுக்காகன்னா அவரோட பொண்ணுக்கான யூனிஃபார்ம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறப்போ இந்த ஒரு லேடி வராங்க. அந்த லேடி தான் யோர் அப்படிங்கிறவங்க அவங்க பேர். அப்புறம் இந்த பொண்ணோட பேர் பார்த்திங்கன்னா ஆனியாங்கிறது அவங்க பேர். இவங்களில் இந்த பொண்ணு லேடிக்கும் யோருங்கிறவங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்ன மாதிரியான ஃப்ளாஷ்பேக்குன்னா, இவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வெஸ்டர்ன் சிட்டி சைடில் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க அவளோட ஒரிஜினல் ஜாப் என்ன தான் சிவில் சர்வெண்ட்டாக இருந்தாலும் இவங்க ஒரு அசஸன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாரை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுமோ அந்த மாதிரி ஜாப் தான், சீக்ரெட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு இந்த ட்வைஸ்லைட்டோட அவுட் சைட் ஜாப் ஒரு தெரப்பிஸ்ட் மாதிரி, பட் இன்சைட் ஜாப் தான் ஸ்பை மாதிரி. ஸோ இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது
அப்படிங்கிறது தான் இந்த முழு கதை. இதில் வந்து நிறைய பேர் கேரக்டர்ஸ் வருது. இதில் ஒரு அந்த இவரோட தம்பி கேரக்டர் வராங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அவங்களும் மெயின் கேரக்டர் தான். பிகாஸ் வந்து அந்த ட்வைஸ்லைட், அதாவது அவரோட மச்சினனையே கிரிமினல் நினச்சி அவன் யாருன்னு கூட தெரியாமல் தேடுன்னு தேடுவா போல. பாவம், அவர் ஒரு சீக்ரெட் ஆஃபீஸர், பட் அவர் ஒரு சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிற பேரில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அக்கான்னா அவ்வளோ உயிர். இதில் வந்து நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ரொமான்ஸ், அப்புறம் பிரதர் சிஸ்டர் பாண்டு அண்டு பேரண்ட்ஸ் பாண்ட், அப்புறம் டார்கெட் பண்ணுற அந்த பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் தான் ஸ்டோரியோட கரு. இப்போ வரைக்கும் சீசன் 1 முடிஞ்சிடுச்சு. சீசன் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இப்போ 91 சாப்டர் தான் நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜில் வெளிவந்திருக்கு. இதோடு இது ஒரு ஜப்பானீஸ் மான்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டர் யாருன்னா, ரைட்டர் அண்டு இதோட டயக்ராம் யார் வரைஞ்சிருக்காங்கன்னா டாசுரா எண்டோ அப்படிங்கிறவர் தான். எனக்கு அவர் பேர் வரல, பட்டு இதுதான் அவரோட ஒரிஜினல் நேம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ரிலீஸ் ஆனது வந்து March 25, 2019 அப்படின்ட்டுருக்காங்க. இதெல்லாம் கோவிட் வரத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ ரீசண்டாக அதோட வெப் சீரிஸ் வந்து யூடியூப்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன சேனல் அப்படின்னா மூசா ஸ்டுடியோ சம்திங். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் இல்லை கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், நீங்களும் பார்க்கலாம். அண்டு தேங்க்யூ ஃபார் லிசனிங்.